பகவானுடைய பெரும் கருணையினால் அவருடைய திவ்யமங்கள நாமத்தோடு ஆரம்பிக்கிறது. இதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய கருணையை கொண்டாடி அந்த நாம தாமரைகளை, அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். அதேபோல் நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளையெல்லாம் அவருக்கு அர்ப்பணமாக, அவருடைய கைகளில் நாம் கருவி மட்டுமே என்ற நினைப்போடு, அதை மீறி நாம் செய்கிறோம் என்ற எண்ணம் வரும்பொழுதெல்லாம், பகவான் இதை நான் செய்தேன் என்று நினைக்கிறேன், அதனால் இதை தங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இல்லையென்றால் நீங்கள்தான் என் மூலம் இதை செய்து வருகிறீர்கள் என்ற நினைப்பு எனக்கு ஆழமாக வேண்டும். நான் வெறும் கருவி மட்டுமே. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், நிமித்த மாத்திரம் பவ. அர்ஜுனா, இதோ எதிரே இருக்கும் அத்தனை பகைவர்களையும் நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் என்னுடைய சங்கல்பத்தினால். இனி வெறுமே நீ அம்பை தூக்கி எறிந்து பேரை தட்டிக்கொள் என்று சொல்கிறார். நீ வெறும் நிமித்தமாக மட்டும் இரு, நான் மற்றவற்றை பார்த்துக் கொள்வேன். ஆக நாம் பகவானுடைய கைகளிலே கருவி என்று மட்டும் நினைத்தால் போதும். நம் மூலம் வருகின்ற எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அத்தனையும் அவர் நடத்தி கொள்வார். அவர்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு அந்த அறிவு இல்லை. அதனால் நான் செய்கிறேன் நினைப்பதனாலேயே அதனுடைய பலாபலன்களையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும். ஆக இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயலையும் சேவா தாமரைகளாக நாள் முழுவதும் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இந்த நாமமும் சேவையும் தவிர உயர்ந்தது என்று சொல்வதற்கு நம்முடைய நிலையில் வேறு எதுவும் இல்லை. ஆத்ம விசாரம் இதெல்லாம் மிகவும் மேலான நிலைகள். அதற்கு ஏற்கனவே ஓரளவுக்கு மனம் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். ஓரளவுக்கு எண்ணங்கள் குறைந்து தியானத்தில் நாம் மேம்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்மை போல் வாழ்க்கையில் மிகவும் பிஸியாக குடும்பங்களோடு இருந்து மற்றவர்களுடைய சுக்க துக்கங்கள் நம்மை பாதிக்கும் அளவில் நாம் இருக்கும் பொழுது நாமம் சொல்வதும் சேவா தாமரைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருப்பதும் மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. அதுவே பிறவி பயனாகும். நாம் போதனைகள் போதிக்கும் பொழுது, பெரியவர்கள் மகாத்மாக்கள் நமக்கு போதிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பாதிக்கும் போது நன்கு புரிந்து கொண்டு விடுவார்கள். அதனால்தான் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. பகவானிடம் ஒருவர் வந்து கேட்டார், ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்கள், அந்த வார்த்தையினால் என் வாழ்வில் துக்கம், ஏமாற்றம், கோபம், பயம், இன்னும் என்னென்னவோ இவைகளெல்லாம் என்னிடமிருந்து நீங்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை எனக்கு கொடுங்கள் என்று வந்து கேட்டார். பகவான் சொன்னார், நாமம்தான் இந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை, அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய மனதில் உள்ள வேண்டாத எண்ணங்கள், ஏமாற்றம், துக்கம், கோபம், பயம், பொறாமை மற்றும் வேண்டாத எண்ணங்கள் அனைத்தும் ஓடிவிடும். அதேபோல் என் தந்தைதான், அவருடைய அருளினாலேயே எல்லாம் நடக்கிறது. அவருடைய சங்கல்பத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ அது அவருடைய சங்கல்பத்தினால் வருகிறது. அது நமக்கு ஒரு பேர் அருளை, ஒரு பெரிய நன்மையை செய்ய வருகிறது என்று முற்றிலும் நம்புங்கள்.
என்று கூறினார். நாமம் சொல்வதும் பகவான் நம் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அதில் வரும் சுகமோ துக்கமோ எல்லாமே நமக்கு அவர் ஆசீர்வாதமாக மட்டும்தான் தருகிறார். அதை ஆத்ம லாபமாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தோமானால் மனம் வலிவுறும், வாழ்க்கையும் நமக்கு எளிதாக ஆகிவிடும். எரிச்சல் மிக்க வாழ்க்கையாக இல்லாமல் எப்பொழுதும் இனிமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். எதனாலும் பாதிக்கப்படாத மனதை கொண்டு வாழலாம், சஞ்சலமின்றி வாழலாம். பகவான் மற்றொன்றும் சொன்னார். கொட்டும் மழையை நம்மால் மாற்ற முடியாது, அது இறைவனுடைய இயற்கையின் சீற்றம். கொதிக்கும் வெயிலையும் நம்மால் மாற்ற முடியாது, அதுவும் இயற்கையின் வெளிப்பாடு. ஆனால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு கால்களில் செருப்பு போட்டுக்கொண்டு செல்வதும் கைகளில் குடையை தூக்கிச் செல்வதும் நம்மை காப்பாற்றும் அல்லவா? அதுபோல்தான் இந்த நாமமும் நம்பிக்கையும் என்றார். அந்த ஒரு சமயங்களில் பகவான் நாமம் நம்பிக்கை, நாமம் நம்பிக்கை என்றே சொல்வார். ஃபெய்த், that everything happens only by Father's will, and whatever happens is grace. இந்த வார்த்தை இந்த அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். அதேபோல் chanting the name is prayer, chanting the name is surrender, chanting the name is samadhi என்றும் சொல்வார். அதாவது நாமத்தை சொல்லிக் கொண்டிருத்தலே பிரார்த்தனையாகிவிடும். ஏனென்றால் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமி நம்முடன் இருக்கிறார். அந்த க்ஷணமே நாமி பிரசன்னமாகி விடுகிறார். நமக்கு தெரியாவிட்டாலும் நம் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் அவருக்கு வெளிச்சம். அதேபோல் நான் நாமம் சொல்கிறேன், நாமி என் கூடவே இருக்கிறார், அவர்தான் என் வாழ்க்கையை நடத்துகிறார், அவர் என்ன பார்த்து செய்தாலும் அது எனக்கு பெரும் நன்மையே, ஆத்ம லாபமே என்ற உணர்வோடு இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோமானால் கொட்டும் மழையிலும் கொதிக்கும் வெயிலிலும் குடையை எடுத்துச் செல்வதற்கு சமானமாகும். கால் ஒட்டிக்கொள்கிறது வெயிலில், ஒரு செருப்பை போட்டிக்கொண்ட மாத்திரத்தில் எப்படி அதிலிருந்து நம்மால் தப்பிக்க முடிகிறது? பூமி முழுவதும் செருப்பு தோலினால் நிரப்ப வேண்டும் என்று நினைக்க முடியுமா? பூமிக்கு நாம் செருப்பு போட முடியுமா? நம் கால்களுக்கு நாம் செருப்பு போட்டுக்கொண்டால் போதும், நம்முடைய தலையின் மேல் ஒரு குடையை வைத்துக் கொண்டால் போதும். இதை ஒவ்வொருவரும் செய்தோமானால் எத்தனை கொடுமைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். திரும்ப திரும்ப சொல்வது போரடிக்கிறது என்றால் எளிதாக அணைத்து விடலாம். கேட்க வேண்டும் என்பதே இல்லை, காதையே அணைத்துக் கொள்ளலாம். திரும்ப திரும்ப இதை கேட்பதில் எனக்கு நன்மை இருக்கிறது என்று நம்பினீர்களானால் இதை திரும்ப திரும்ப கேட்பதால் அது ஆழத்திற்கு செல்வதையும் உணரலாம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். பெரும் மனது வைத்து உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் எதற்கெடுத்தாலும் தப்பாகவே புரிந்து கொள்ளும் தன்மை, பகை உணர்ச்சி, வன்முறை சம்பவங்கள் தலையோங்கி இருக்கின்றன. அடிப்படை நோக்கமே மறந்துவிட்டதால் தான். கடவுளே வாழ்க்கையின் லட்சியம், எனக்கு பகவான் இந்த கொடுத்திருக்கும் இந்த உடம்பு, இதை ஒட்டிய வாழ்க்கை அவரை நினைப்பதற்காகத்தான். அது கிரகஸ்தர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவியினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அவரவர்களுக்கு அமைந்திருக்கும் அந்த வாழ்க்கையே அவர்களை கடவுளை நோக்கி தள்ளிவிடும்.
அப்படித்தான் இறைவன் இயற்கையிலேயே அமைத்து கொடுத்திருக்கிறார். பகவான் சொல்வார் அல்லவா, என்னிடம் நிறைய சொல்லியிருக்கிறார். என் தந்தை இந்த பிச்சைக்காரனையும் தேவகியும் எந்த ஒரு சூழ்நிலையில் வைத்தாலும் அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக இறைவனிடம், என் தந்தையிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எங்கு நம்மை வைக்கிறாரோ அதுதான் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கும். எந்த நேரத்தில் அவர் நமக்கு என்ன செய்து கொடுக்கிறாரோ வாழ்க்கையின் மூலம் அதுதான் நமக்கு பெரும் நன்மையை தருவதாக இருக்கும் என்று. ஆக பகவான் தாங்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைநினைப்போடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் போர்கள் எல்லாம் நின்று அமைதியும் சமாதானம் நிலவ வேண்டும். தாங்கள் இந்த உலகத்தையே ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணம் எழாமல் தடுக்க வேண்டும். திரும்பென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். இந்த நாட்டை, எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எல்லோருமே கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான். இந்த உலகத்தில் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து அடிபடாமல் இருப்பவர்களே கிடையாது. அதற்கு காரணம் இந்த இறைவனின் நீதியாக செயல்படும் கர்ம விதிதான். ஆனால் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை இறைவன் கொண்டிருக்கிறார். அதனால் நம்முடைய பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம், தங்களுடைய கருணையானது இந்த உலகத்திலே துன்பத்தில் சிக்கியிருப்பவர்கள் அனைவருக்கும் எட்டி அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைத்து வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று. சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை எல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக்க கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவறி கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது இருக்கும் மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் நிறைந்து கிடக்கிறது. பூர்வ ஜென்ம வாசனைகளும் நிரம்பியிருக்கிறது. அதனால் பல தாக்குதல்களுக்கு மனமானது ஆளாகிறது, மன உளைச்சலில் விழுகிறது. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறைவன் மேல் நாமும் நம்பிக்கை, faith in the wisdom of God, who is running your life, who is running everybody's life. ஆக இந்த நாமமும் நம்பிக்கையும் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். தங்களிடம் நாங்கள் விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் கையில் விழும் வேலையெல்லாம் தங்களுடைய வேலை என்பதை நாங்கள் உணர வேண்டும். அது தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்வதால் கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை ஆசீர்வாதமாக பார்த்தோமானால் அது எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்பதையும் அது சில நாட்களில் காட்டிக் கொடுத்துவிடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் அது முடியும் பொழுது ஒரு உயர் ஞானத்தில் கொண்டு போய்விடும், இறைவனிடம் நெருக்கம் கூட்டிவிடும். பகவான், நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்கள் கருணை கிட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு சுழலிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் நான், எனது என்ற சுயநலம், அதை அகம்பாவம் என்று சொல்வார்கள். இந்த அகம்பாவத்தை அழித்து ஆத்ம பாவம், நான் ஆத்மா, நான் மட்டுமல்ல எல்லோரும் ஆத்மாக்கள் மட்டுமே, அதுவும் ஒரே ஆத்மா ஒரே தெய்வம், யாருக்கு என்ன நேர்ந்தாலும் அது எனக்கும் என்னை சார்ந்ததாகும் என்ற அந்த உணர்வில் இருப்பது ஆத்மபாவம். ஆக
அகம்பாவத்தை அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டுவதற்கு ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். जय गुरु राया.